திருப்பத்தூரில் இயங்கும் அரசு நிதி உதவி பெறும் தனியார் தூய நெஞ்ச கல்லூரியில் தமிழர் பண்டிகையான பொங்கல் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியில் பயிலும் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டை மற்றும் புடவை அணிந்து வந்த நிலையில் முன்னதாக அவர்களுக்கு தமிழர்களின் பாரம்பரிய உணவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு பின்பு இயற்கை அரிசி வகையில் ஒன்றான தூய மல்லி அரிசியில் பொங்கல் வைத்து அனைவரும் மகிழ்ந்தனர். இதன் தொடர்ச்சியாக மாணவ மாணவிகளின் மன உளைச்சல்களை போக்கும் விதமாக திரை இசை பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டு ஒட்டுமொத்த மாணவ மாணவிகள் நடனமாடி கொண்டிருந்த போது இதே கல்லூரியில் பயிலும் சைனா, தாய்லாந்து, ஆப்பிரிக்கா, நைஜீரியா உள்ளிட்ட வெளிநாட்டு மாணவ மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய இசைக்கு நடனமாடி அனைத்து மாணவ மாணவிகளின் கவனத்தை திசை திருப்பி அசத்தினார்கள். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான கபடி போட்டி, தண்டால், உடற்பயிற்சி போட்டி போன்ற பல விளையாட்டுகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் உட்பட அனைத்து பொறுப்பாளர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ், தமிழ்நாடு டுடே. கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா? எங்க போகணும்னு தெரியலையா? கவலை வேண்டாம், ஒரே ஒரு கால் போதும். உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் SR Cabs Tour பேக்கேஜ்கள் கிடைக்கும். பாதுகாப்பான பயணம், 24 மணி நேர சேவை. இப்பவே புக் பண்ணுங்க. SR Cab கன்னியாகுமரி.